ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 5வது மாதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு மாதம்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் என்ன ஸ்கேன் பார்க்கணும், என்ன பிளட் டெஸ்ட் பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான கர்ப்பிணிகளுக்கு உடலில் மாற்றங்கள் வந்து ஏற்படும், குழந்தையோட வளர்ச்சி என்னென்ன உறுப்புகள்லாம் இந்த மாதத்தில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், இந்த 5 மாதத்துல என்ன மாதிரியான உணவுகள வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்த்துரலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா இந்த 5வது மாதத்துல என்ன ஸ்கேன் வந்து பார்ப்பாங்கன்னா, அனாமலை ஸ்கேன்னு சொல்லுவாங்க அல்லது அனாட்டமி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு குழந்தையோட அனாமலை அனாட்டமினாலே ஒரு உறுப்புக்கள்ன்னு கூட சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்களையும் தனித்தனியா வந்து பார்க்குறது. குழந்தைக்கு வந்து கண்ணு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, காது வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கிறத எல்லா உறுப்புகளுக்கும் எவ்வளோ கரெக்டான வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கிறத பார்க்குறது தான் இந்த அனாமலி ஸ்கேனு. இந்த ஸ்கேன் வந்து நம்ம எப்போ பார்க்கணும்னா 20 வாரத்துல இருந்து 21, 22, 23 வாரங்கள் வரைக்குமே இந்த ஸ்கேன் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் 19ஆம் வாரத்துலருந்து இந்த ஸ்கேன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த அனாமலி ஸ்கேன்ல நம்ம குழந்தைக்கு வந்து குழந்தை எவ்வளோ எடை இருக்கு, குழந்தை எவ்வளோ உயரம் இருக்கு, பனிக்குடத்தோட நீர் எப்படி இருக்கு, குழந்தையோட பொசிஷன் எவ்வளோ இருக்கு, குழந்தையோட இதய துடிப்பு வந்து எவ்வளோ இருக்கு, குழந்தைக்கு குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்குதா, குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குதா, எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. குழந்தையோட அசைவும் வந்து இதில வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஆனா குழந்தை வந்து உள்ள அசைவெல்லாம் வந்து நல்லா குழந்தை வந்து நல்லா சுத்துறது, நல்லா மூவ்மெண்ட்லாம் வந்து குழந்தையால நல்லா பண்ண முடியும். இதுதான் 5வது மாதத்தில. 5வது மாதத்தில குழந்தையோட உயரம் நம்ம பார்த்தோம்னா, 13லிருந்து 25 சென்டிமீட்டர் வரைக்குமே குழந்தையோட உயரம் வந்து இருக்கும். 300 கிராம் வரைக்குமே குழந்தையோட எடை வந்து இருக்கிறதுக்கு 140லிருந்து 300 கிராம் வரைக்கும் குழந்தையோட எடை வந்து இருக்கலாம். 13லிருந்து 25.6 சென்டிமீட்டர் வரைக்கும் குழந்தையோட உயரம் வந்து கண்டிப்பா இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து கண்டிப்பா இருக்கும். குழந்தையோட தோல் பகுதியில வந்து வெர்னிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு தடினமான அ ஒரு பாதுகாப்புன்னு ஒரு உடம்பு ஃபுல்லா நல்லா பாதுகாக்கக்கூடிய தோல்ன்னு சொல்லலாம். இது வந்து நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். குழந்தையோட தசை பகுதிகள், குழந்தையோட எலும்புகள் நல்லாவே அடர்த்தியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். குழந்தையோட கை, கால் விரல்கள், கால் விரல்கள் எல்லாமே வந்து இதில வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். குழந்தையோட புருவங்கள், இமைகள், அ அதாவது இமையோட முடிகள்னு சொல்லுவாங்கல்ல, அது அது மட்டும் இல்லாம காதுகள், அ நகங்கள் எல்லாமே வளர்ச்சி அடைய உருவாக இப்ப தான் ஆரம்பிச்சுட்ருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க குழந்தை வந்து நல்லா நீட்டவும், கால நல்லா நீட்டவும், நல்லா மடக்கவும், ஒரு சில குழந்தைங்க வந்து கண்ண திறக்கவும், கொட்டாய் விடவும் கூட இந்த நேரத்தில ஆரம்பிச்சிருப்பாங்க. கட்டை விரல வந்து ஒரு சில குழந்தைங்க வந்து அதோட கட்டை விரல அதுவே உரியிற தன்மை கூட இந்த 5வது மாதத்தில வந்து நிகழும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை வந்து நல்லா அந்த அலுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா முறுக்கி புழியிறது, அ அந்த மாதிரி கூட அவங்களால பண்ண முடியும். அ அதே மாதிரி அதுங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா, முக பாவனைகள் எல்லாமே வந்து அதுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். குழந்தை தூங்குறது, குழந்தை வந்து முழிச்சிருக்கிறது எல்லாமே குழந்தைக்கு இதுதான் பகல், குழந்தைக்கு இதுதான் இரவுங்கிற அந்த உணர்ச்சிகள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். குழந்தையோட கை விரல்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிறப்புறுப்புகளுமே வந்து நல்லாவே உருவாக ஆரம்பிச்சிருக்கும். குழந்தைக்கு வந்து நல்லா அந்த வெளியிலருந்து வர சவுண்டுகள் எல்லாமே வந்து நல்லா கேட்கிற திறன் வந்து இந்த 5வது மாதத்திலேயே வந்து உருவாயிருக்கும். கர்ப்ப காலத்துல கர்ப்பிணிகளுக்கு இந்த 5வது மாதத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படுங்கிறத பார்க்கலாம். நெறைய பெண்களுக்கு அந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனைகள் வந்து அதிகமா உருவாகும். ஒரு சிலருக்கு மூச்சு வாங்குற மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகும். என்ன காரணத்தினால நெஞ்செரிச்சல் பிரச்சனை உருவாகும்னா, குழந்தை வந்து நல்லாவே வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் பொழுது, குழந்தையோட குழந்தை வந்து மத்த உறுப்புகள அழுத்தப்படுறதுனால, சிறுகுடல், பெருகுடல் இந்த மாதிரி அழுத்தப்படுறதுனால, நம்மளுக்கு அந்த செரிமானம் வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால
இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை வந்து கர்ப்ப காலத்துல இருந்துகிட்டே இருக்கும். அது ரொம்பவே இயல்பான ஒண்ணு தான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு ரொம்ப மூச்சு வாங்க பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு பல்லு வலி இந்த நேரத்துல அதிகமா ஏற்படும். என்ன காரணம்னா, அதிகமா அ ஹார்மோன் பேலன்ஸ் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸா மாறும். ஹார்மோன் மாற்றத்தினால நம்மளுக்கு அதிகமான பல்லு வலி, அந்த ஈறுகள்ல ரத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம தோல் நிறமிகள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாடியில 5வது மாதத்துல மெலனினோட லெவல் வந்து ரொம்ப அதிகமா சுரக்கும்னு சொல்லுவாங்க. இதனால தான் கர்ப்ப காலத்துல நெறைய பெண்களுக்கு அந்த சரும பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமா உருவாகும். தோல் சம்மந்தப்பட்டது, முக முகத்துல வந்து அதிகமான முகப்பருக்களோ அல்லது ரொம்ப ஒரு சிலர் வந்து அவங்க ரொம்ப கலரா இருப்பாங்க. ஆனா கர்ப்ப காலத்துல ரொம்ப கருப்பா தெரியிற மாதிரி இருப்பாங்க. இது என்ன காரணம்னா, இந்த மெலனினோட அளவு வந்து ரொம்ப அதிகமாகும் பொழுது தான். அது மட்டும் இல்லாம 5வது மாதத்துல ரொம்ப பசிக்க ஆரம்பிக்கும். என்ன காரணம்னா, குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாகும் பொழுது, உங்களுக்கு பசியோட தன்மையும் ரொம்ப அதிகரிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதத்துல நெறைய பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைன்னா, இந்த உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபின்னு தான் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு அதிகமான உணவு நம்ம சாப்பிடுற உணவுல கரெக்ட்டான நியூட்ரிஷனோட அளவு கரெக்ட்டா இருந்ததுன்னா, இந்த பிபியோட லெவலும் ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். ஆனா, அதிகமான பெண்களுக்கு இந்த அ அ உயர் ரத்த அழுத்தம் வந்து உருவாகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, 5வது மாதத்துல நெறைய பெண்களுக்கு இந்த படபடப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் ரொம்பவே இயல்பான ஒண்ணு தான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உருவாகும். ஏன்னா, புரோஸ்ட்ரோஜனோட அளவு ரொம்ப அதிகமா கொ அ இருக்கும். இது குடலோட இயக்கத்த இயக்குவதற்கு ரொம்ப கடினமா இது பண்ணும். அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகும். இது மட்டும் இல்லாம நெறைய பெண்களுக்கு கால் வீக்கமே இந்த மாதத்துல உருவாக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வாமிட், தலை சுத்தல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கிறது ரொம்பவே இயல்பான ஒண்ணு தான். எந்த மாதிரி இருந்ததுன்னா, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போணும்னா, 24 ஹவர்ஸ் உங்களுக்கு வாமிட் நிக்காம போயிட்டுருக்குதுன்னா, உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். யூரின் போகும்பொழுது உங்களுக்கு வந்து பிளட்டும் சேர்ந்து போனதுன்னா, உங்களுக்கு கண்டிப்பா நீங்க போகணும். நார்மலா போறத விட ரொம்ப அடர்ந்து ரொம்ப மஞ்ச கலர்ல போகுது. இப்படி நான் போனதே கிடையாதுன்னு நெனைக்கிறவங்க, கண்டிப்பா டாக்டர போய் கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஆம். உங்களுக்கு வெஜினல்ல வந்து ரொம்ப பெயின் இருக்கு. வலி தாங்கவே முடியாத அளவு பெயின் இருந்தாலோ, ப்ளீடிங் அதிகமா வந்தாலோ, உடனே ஹாஸ்பிட்டல் போறது ரொம்பவே நல்லது. இந்த மாதத்தில குழந்தையோட அசைவ வந்து கண்டிப்பா நெறைய பெண்களுக்கு மேக்ஸிமம் எல்லா பெண்களுக்குமே தெரியாது. அ ஏ 6வது மாச கடைசில கூட ஒரு சில பெண்களுக்கு வந்து தெரியலாம். 2வது குழந்தையா இருந்ததுன்னா 16வது வாரத்திலேயோ, 17வது வாரத்திலேயோ, 18வது வாரத்தில கூட அவங்களால ஃபீல் பண்ண முடியும். முதல் குழந்தையா இருந்ததுன்னா, இந்த குழந்தையோட அசைவு வந்து ரொம்பவே கம்மியான ஒண்ணு தான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, அவங்களுடைய அ முலைக்காம்புகள்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மார்பகங்கள்ல இருக்கிற அந்த முலைக்காம்புகள சுத்தி அந்த கருமை நிறம் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன ரவுண்டா இருக்கும். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரவுண்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். மார்பகங்களும் கொஞ்சம் வந்து ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சிருக்கும். என்ன காரணம்னா, தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு அந்த இது வந்து ரத்த குழாய்கள் எல்லாம் நல்லா விரிவடைறதுனால, உங்களுக்கு அந்த மார்பகங்களும் ரொம்ப பெருசா தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம அடிக்கடி வந்து நம்மளுக்கு சிறுநீர் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, கர்ப்ப காலத்தில இந்த மாதத்தில ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது அனாமலி ஸ்கேன். அது மட்டும் இல்லாம இதோட சேர்த்து பிளட் டெஸ்ட் வந்து ஹீமோகுளோபின், தைராய்டு இது 2மே கண்டிப்பா செக் பண்ணுவோம். இத தவிர டபுள் மார்க் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இதையும் நீங்க பார்த்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. இந்த டபுள் மார்க் டெஸ்ட் வந்து எப்ப நம்ம பார்க்கணும்னா, ஒரு சிலருக்கு 3வது மாதத்திலேயே பார்ப்பாங்க. மேபி 3வது மாதத்தில நீங்க பார்க்கலாட்டி, இந்த 5வது மாதத்தில பாருங்க. இது வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல இது விலை அதிகம் தான். இந்த டெஸ்ட் வந்து பார்க்குறது. என்ன காரணம்னா, இது வந்து அ நான் என்னோட பிரெக்னன்சி டைம்ல நான் 3 ரூ. 3500 வந்து நான் பே பண்ணி இந்த டெஸ்ட்ட நான் பார்த்தேன். இது வந்து ஜிஹெச்ல இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்குது. மேபி அங்கேயும் இருக்கலாம். மேபி நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, இந்த ஒரு டெஸ்ட்டாவது நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்துக்கோங்க. அல்லது ஜிஹெச்ல இருந்ததுன்னா, அங்கேயே பார்க்குறது ரொம்பவே நல்லது. என்ன காரணம்னா, இது வந்து குழந்தைக்கு வந்து எது ஜெனடிக்கலா ஏதாவது ப்ராப்ளம்
ப்ராப்ளம் இருக்கா? அதாவது பரம்பரையா மரபணுக்கள்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்காங்கிறது தான் இந்த டெஸ்ட்டோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. இது வந்து இருந்ததுன்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எந்த குறைபாடும் இல்லாத குழந்தை இது பண்றது ரொம்பவே நல்லது. இது வந்து கம்பல்சரி எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு டெஸ்ட்டுன்னு கூட இத சொல்லலாம். கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க.